நம்மவர் அனைவருக்கும் எங்களின் அன்பு கிழுமிய வணக்கங்கள் பல. இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஒரு இனிய நன்னாளாகட்டும். Our warmest affectionate greetings to all of us. May today be a lovely and joyful day for us all. இன்றைய இளைய தலைமுறையினர் விட்டில்களைப் போல சில வலைத்தளங்களில் சிக்கி சத்தியையும் பொன்னான காலத்தையும் வீணாக்காது தங்களின் லட்சிய இலக்கினை இலகுவாக அடைந்திட அவசியம் படித்து தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரே நூல் திருக்குறள். Rather than being trapped like moths by websites and wasting their energy and golden youth, today's younger generation can effortlessly achieve their noble goals by reading and living the wisdom of the Tirukkural, the one essential book for life. திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதனை தினமும் விரும்பிக் கற்று நடந்திட திருநிலைத்து திடதேகமுடு கரணமும் சுத்தியாய் சித்திக்கும் நாளும் நல்வரமே. Learning and living the Tirukkural bestowed by Thiruvalluvar each day with keenness may it be an endless blessing that brings a noble life with a sound body and a pure mind. இன்று நாம் திருக்குறள் பொருட்பால் பகுதியில் காணும் நட்பு ஆராய்தல் எனும் 80வது அதிகாரத்திலிருந்து 797வது குறளை படித்து அதன் பொருளை அறிவோமாக. Today we read Kural 797 found in the 80th chapter named as Probing for Friendship of the Porutpal Wealth, which is the second section of the Tirukkural, and explore its meaning. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீயிவிடல். குறள் 797. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரேயிவிடல். பொருள் விளக்கம். இயற்கையாகவே தமிழை தாய்மொழியாக தங்கள் பிறப்பாலே பெற்றிருந்தாலும் அல்லது தமிழை கற்று தமிழ்மொழி பேசுகின்ற பலருக்கும் கூட இங்கு இந்த 797ஆம் குறளில் இடம்பெற்றுள்ள சில கடினமான சொற்கள் மற்றும் சொற்றொடரின் உண்மையான பொருளை தெரியாமல் இருக்கக்கூடும். அந்த கடினமான சொற்களும் சொற்றொடரும் யாதெனில் ஊதியம், பேதையார், கேண்மை மற்றும் ஒரேயிவிடல் எனும் சொற்றொடர். இப்ப இந்த குறள் 797இன் மெய்ப்பொருளை நாம் நன்கு அறிந்து கொள்ளுவதற்கு முன்பாக இக்குறளில் உள்ள கடினமான சொற்கள் மற்றும் சொற்றொடரின் பொருளை நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்வது மிக நல்லது. ஏனெனில் இந்த சொற்களெல்லாம் வேறு எங்காவது ஒரு இடத்தில் உங்களுக்கு பிற்காலத்தில் பயன்படக்கூடும். இப்பொழுது அவற்றின் பொருளை தனித்தனியாக பார்ப்போம். 1. ஊதியம் என்ற சொல்லுக்கு லாபம், பயன், ஆதாயம் என்பது பொருள். 2. பேதையார் என்றால் அறிவில்லாதவர்கள் அல்லது மூடர்கள் என்று அர்த்தம். 3. கேண்மை என்பது நட்பு அல்லது நெருக்கம் என்பதை குறிக்கும். 4. ஒரீவிடல் என்ற சொற்றொடரின் பொருள் விட்டு விடுதல் அல்லது பிரிந்து விடுதல் என்பதாகும். இங்கே இந்த குறளில் உள்ள கடினமான சொற்களுக்கு நமக்கு இப்போது பொருள் தெரிந்த காரணத்தினால் அதன் தெளிவான உட்பொருளை மிக எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும், இல்லையா? இப்பொழுது இந்த குறளின் பொருள் என்ன? ஒரு நபருக்கு உண்மையான லாபம் என்பது அல்லது நன்மை என்பது அந்த நபர் மந்தர்களின், முட்டாள்களின், மூடர்களின் நட்பை முற்றாக விட்டுவிட்டு பிரிந்து செல்வது மட்டுமே. இதுதான் இந்த குறளின் இரத்தின சுருக்கமான பொருளாகும். எனவே வள்ளுவரின் இந்த குறளிலிருந்து வாழ்க்கையில் உண்மையான நன்மை அல்லது லாபம் என்பது நம்முடைய பொருளாதார செல்வத்தால் மட்டுமல்ல, அது நல்ல நண்பர்களை நாம் எப்படி தெளிவாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்கிற அந்த அறிவு திறத்தாலேதான் உண்டாகிறது என்பதை இங்கே நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. வள்ளுவர் பேதையரின் நட்பை பேணுவது நல்லதல்ல என்கிறார். தவறான ஆலோசனைகள், நெறிகெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் வழி தவறிய செயல்பாடுகள் இவற்றின் மூலமாக முடிவில் நமக்கு தீங்குதான் ஏற்படும் என்று தீர்க்கமாகவே எச்சரிக்கிறார். ஆகவே அத்தகைய தொடர்புகளை விடுவதுதானே நன்மை. சுருக்கமாக இந்த குறள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள். 1. நல்ல வசதி வாய்ப்பான சூழலாக இருந்தாலும் அறிவில்லாத பேதையர்கள் அருகில் இருப்பது ஒரு காலும் நன்மை பயக்காது. 2. தீங்கு விளைவிக்கக்கூடிய நட்புகளை முற்றாக விட்டுவிடுவதுதான் அறிவுபூர்வமான நற்செயலாகும். 3. ஒருவருக்கு உண்மையான நன்மை என்பது அதிக அளவில் நெருக்கம் நிறைந்த உறவுகளாலும் நட்புகளாலும் உண்டாவதில்லை. நல்லுணர்வு, நற்சிந்தனை, அறிவுபூர்வமான நற்செயல்களால் மட்டுமே
உண்மையான நிலைத்த நன்மையானது ஒருவருக்கு உண்டாகிறது. நல்லது நற்பவி. மீண்டும் நாளை இன்னொரு குறளின் பொருள் காணும்போது சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க நீடூழி வளமுடும் நலமுடும். உங்கள் அன்பன் துரைசாத்தனன். English explanation. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரி விடல். Even for those who have Tamil as their mother tongue by birth, or for many who have learned Tamil and speak the Tamil language, the true meanings of certain difficult words and phrases found in the 797th Kural may not be fully understood. The challenging words and phrase in this Kural are Udiyam, Pedayar, Kainmai, and the phrase Vari Vidal. Before we clearly understand the true meaning of Kural 797, it is very good to first understand separately the meanings of those challenging words and phrases found in this Kural. Doing so will make the Kural clearer and may also prove useful when encountering these terms in some other contexts later. Let us now look at their meanings one by one. 1. The word Udiyam means profit, benefit, or gain. 2. Pedayar means ignorant people or fools. 3. Kainmai refers to friendship or closeness. 4. The phrase Vari Vidal means to let go, to give up, or to separate. Since we now understand the difficult words used in this Kural, we are able to grasp its inner meaning very easily. Isn't that so? So, what is the meaning of this Kural? The essence of this Kural is clear. A person's true gain lies in completely severing ties with the foolish, the ignorant, and the unwise. This is the jewel-like summary of the verse. From this profound teaching of Valluvar, we understand that true benefit in life does not arise merely from material or economic wealth, but from the wisdom and discernment with which we choose our companions. Valluvar firmly asserts that maintaining friendships with fools yields no benefit. Such associations, shaped by wrong advice, immoral habits, and misguided actions, inevitably lead to harm. He delivers this warning with striking clarity and conviction. Therefore, the act of giving up harmful friendships itself becomes a genuine gain. In essence, this Kural teaches us that 1. Even when one lives in comfort or prosperity, the presence of ignorant and foolish people will never bring true benefit. 2. Completely giving up friendships that can cause harm is an intelligent and virtuous act. 3. True benefit does not arise from having many close relationships, but from good character, right thinking, and wise, righteous actions that guide one's life. Well, may everything good and noble be yours. We shall meet again tomorrow to explore the meaning of another Kural. Thank you. Vanakkam. May you live long with prosperity and good health. Ungal Anban துரைசாத்தனன். பெற்றோர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோள். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உலகுக்கும் உகந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த தொலைக்காட்சியை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து அவர்கள் தினமும் ஒரு திருக்குறளையாவது ஒரு 10 நிமிடங்கள் பார்த்து நற்பலன் பெறுவதற்கு அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் அனுமதியையும் அவர்களுக்கு நீங்கள் நல்லபடியாக வழங்க வேண்டுமாய் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் குழந்தை வளர்ப்பிலும் ஆரோக்கியமான உலகத் தலைமுறையை உருவாக்குவதிலும் உங்களின் பங்களிப்புக்கு எங்களின் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் அன்பன் துரைசாத்தனன். My earnest appeal to respected parents and teachers to help build a good society that is beneficial for your children, for you, and for the world, I humbly request you to introduce this television channel to your children. Kindly provide them with a good opportunity and your permission to watch at least one Tirukural every day for 10 minutes, so that they may gain positive values and benefits. For your contribution to nurturing your children and to creating a healthy future generation for the world, we respectfully convey our heartfelt wishes and sincere gratitude. For the cause of global education, Durai Sattanan.